நீங்க மருளாடியா? அப்படி மருளாடியா இருந்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு இந்த பதிவு. சரிங்க. யாரு மருளாடி? யாரு அருளாடி? யாரு சாமியாடி? அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, சாமியாடி அப்படிங்கிறவங்க தெய்வத்த சுமந்து ஆடுற எல்லா பெருமக்களுக்கும் சாமியாடி தான். அதே மாரி தான் அருளாடிங்கிறவங்க 2 ஒண்ணு தான். ஆனா மருளாடி அப்படிங்கிறவங்க சாமி ஆடுறதோட நின்ற மாட்டாங்க. தன்னுடைய காலத்துக்கும் தான் மேல இருக்கிற சாமிய வச்சு நல்லது செய்ற பெருமக்கள் தான் மருளாடி பெருமக்கள். அவங்க அவங்க எதுக்கும் அச்சப்பட மாட்டாங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவங்ககிட்ட தீர்வு இருக்கும். அவங்க சாமி கையளிக்கப்பட்ட அதிகாரம் தான் காலத்துக்கு அந்த சாமி அவங்க உடல்ல நின்னு பேசும். மருளாடிங்கிறவங்க ரொம்ப முக்கியமானவங்க. சாமியாடி தான். அவங்களும் சாமியாடி தான். ஆனா, அந்த சாமிய காலத்துக்கும் வச்சு, காலத்துக்கும் நினைச்சு, காலத்துக்கும் நல்லது செய்ற பெருமக்கள் தான் மருளாடி. இப்ப மருளாடி எப்படி அப்படின்னா, அவங்க மேல வர்ற சாமி வருது அப்படின்னா, அது அவங்களுடைய நல்லதுக்காக அல்ல. 4 கஷ்டப்படுற மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற நோக்கத்துக்காகத்தான். மருளாடி இருக்காங்க. எவ்வளவோ மருளாடி இருக்காங்க. பணத்துக்கும், பொண்ணுக்கும், பொருளுக்கும் ஆசைப்படுறவங்க மருளாடி கிடையாது. மக்களோட மனநிலைய புரிஞ்சு கஷ்டங்களுக்கு அவர்களுக்கு சரியாக அவர்கள குணப்படுத்தி கொடுக்கிற பெருமக்கள் தான் மருளாடி பெருமக்கள். சரிங்க. அப்படி நீங்க மருளாடியா இருந்தீங்க அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள உங்களுக்கு நினைவு கூற ஆசைப்படுறேன். சரி மருளாடி அப்படின்னா, என் மேல காலத்துக்கும் சாமி நிக்கணும். காலத்துக்கும் சாமி நிக்கணும் அப்படின்னா, நான் சரியா இருக்கணும். நான் சரியா இருந்தா தான் காலத்துக்கு நான் சொல்ற வாக்கு, நான் செய்யற சாங்கியம் எல்லாமே பலிக்கும். ஆனா நான் சரியில்லாம, அந்த தெய்வ நெறிமுறைப்படி நான் நடக்காம நான் இருந்தேன் அப்படின்னா, நான் வெறும் ஆளாத்தான் பேசுவேன். வெறும் ஆளாத்தான் செய்வேன். வெறும் ஆளாத்தான் சாங்கியம் செய்வேன். அப்ப அது பலிக்காது. அப்ப மக்கள்கிட்ட உங்க மேல தெய்வம் பேசல அப்படிங்கிற ஒரு உண்மைத்தன்மை வெளிப்பட்டுரும். அப்ப மருளாடியா இருக்கிற நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, காலத்துக்கும் நம்ம உடல்ல தாங்கி நிக்கிற சாமிக்கு சத்தியமா, உண்மையா, நீதியா, நேர்மையா இருக்கணும். ஆசைப்படலாம். ஆசை அப்படின்னா, பேராசை பற்றக்கூடாது. இப்ப மருளாடி எங்க அவர்களுடைய சக்தி, வலிமை இழக்கப்படுது அப்படின்னா, எப்போது அவர்கள் ஆசை, பேராசை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறாங்களோ, அப்ப அவர்கள் அவர்கள் மேல் இருக்கும் சாமி ஓங்கி பேச மறுத்துரும். அப்ப அவர்கள் அவர்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள். அப்ப வர்ற சனம், நீங்க இருக்கீங்க, நல்லா சாமி பேசுச்சப்பா, நல்லா சனங்க வந்துச்சப்பா, 10 பேரு, 20 பேரு, 30 பேரு, 50 பேரு, வார வெள்ளி, சனி ஆனா, வெள்ளி, செவ்வாய் ஆனா மக்க வரும், வாக்கு கேட்கும். ஆனா இப்ப வர்றதே இல்ல. மக்களே வர்றதில்ல. யாருமே வாக்கு கேட்டு வர்றதில்ல. யாருமே விபூதி கேட்டு வர்றதில்ல. யாருமே மந்திரிக்க வர்றதில்ல. யாருமே ஒரு சில பிரச்சனைகள தீர்க்க அவங்க வீட்டுக்கு அழைக்கிறதில்ல. அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அப்ப அந்த சாமி உங்ககிட்ட பேசலன்னு அர்த்தம். இப்ப நான் இருக்கேன். நான் ஒரு மருளாடியா போய் பார்க்கணும் அப்படின்னா, இந்த சாமி இவர்கிட்ட இன்னார்ட்ட இருக்கு. மனுஷன் பின்னாடி தான். அவர் மேல வர்ற சாமி முன்னாடி. அந்த சாமி என்னை இழுக்கணும். அந்த அந்த சாமிய நோக்கி நான் ஓடணும். என் பிரச்சனைக்கு தீர்வு இவர்ட்ட தான் கிடைக்கும் அப்படின்னு நான் உங்ககிட்ட வரணும். அப்பத்தான் நீங்க சொல்ற வாக்கு உங்க மேல அந்த சாமி நின்னு எனக்கு பலிதமாக்கி கொடுக்கும். நான் வைக்கிற கோரிக்கை சரியாகும். சரிங்க. மருளாடி அப்படின்னா, எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு மருளாடி இருக்காரு அப்படின்னா, அவர் எந்த செயலை செஞ்சாலும் உத்தரவு கேட்கணும். தெய்வத்திட்ட உத்தரவு கேட்கணும். எந்த தெய்வம்? அவர் மேல வர்ற தெய்வத்திட்ட உத்தரவு கேட்கணும். எந்த தெய்வமா இருந்தாலும் உத்தரவு கேட்கணும். அப்படி உத்தரவு கேட்காம எந்த ஒரு செயலை செஞ்சாரு அப்படின்னா, அது முழுமையா பலிதமாகாது. நான் போறேன் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போறேன். ஏதோ ஒரு ஒரு பெரிய ஒரு பயந்த கோட்டாவுல இருக்கு. இல்ல ஒரு செய்வன கோட்டாவுல இருக்கு. இல்ல ஒரு சில காத்து, கருப்பு, பேய், பிசாசு, சாடி நிக்குது. அந்த இடத்துக்கு நான் போறேன் அப்படின்னா, நான் வெறும் ஆளா போய் நான் ஒண்ணுமே சரி பண்ணிட முடியாதுங்க. என் மேல இருக்க சாமி எனக்குள்ள மலை போல இறங்கணும். இறங்கி நின்னா தான் அங்க இருக்கிற பயந்த கோட்டா, செய்வன கோட்டா, இது மாதிரி தீய சக்திகள் எதுவாக இருந்தாலும் சரி பண்ணி கொடுக்க முடியும். அப்ப அந்த இடத்துக்கு நான் போறதுக்கு முன்னாடி என் சாமி எனக்கு உத்தரவு கொடுக்கணும். ஐயா, அது மாதிரி உன் புள்ள இந்தா தேடி வந்திருக்கு. எல்லைக்கு அழைக்குது. என்ன போகட்டுமா? நீ வந்து மலை போல நிப்பையா? கேட்ட கேள்விகளுக்கு பதில கொடுப்பியா? இருக்கிற தீய சக்திகள் நீக்கி கொடுப்பையா? குடையா உத்தரவ இப்பயே புறப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி
அந்த மருளாடி அவர் மேலே வர்ற சாமிகிட்ட உத்தரவு கேட்கணும். ஏன் இல்லை அப்படின்னா சாமி இறங்கலை அப்படின்னா அங்கே இருக்கிற தீய சக்தி ஒரு திருப்பு ஒரு காட்டி விட்டுச்சு அப்படின்னா பாதிக்கப்பட போகிறது அந்த மருளாடியாக தான் இருப்போம். நிறைய இடத்துல நடக்கும். சாமி இறங்காது, சாமி வராது, வம்பா ஒரு சில விஷயங்களை செய்யும்போது அவர்களை திருப்பி அடிச்சிடும். அப்போ இருந்து அவங்க ஒரு 6 மாதம் 1 வருஷம் அவங்க பெரிய ஒரு வேதனைக்கு உள்ளாக்கப்படுவோம். ஏன் அப்படின்னா மருளாடி பெருமக்கள் என்பவர்கள் தன்னுடைய உயிரை பணைய வச்சு உயிரை அடமான வச்சு உயிரை காணிக்கைய வச்சு மக்களோட பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கிற ஆகச்சிறந்த பெருமக்கள் தான் மருளாடி பெருமக்கள். அவர்கள் தெய்வத்தோட அனுமதி இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் அவங்க செய்யவும் மாட்டாங்க, செய்யவும் கூடாது. சரிங்க. வேற நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், இல்லைன்னா ஒரு அம்மா வருது, அந்த அம்மா ஒரு ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வருது, ஒரு பெரிய பிரச்சனையை சொல்லுது. ஆத்தா, உன் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்கு, நான் உனக்கு சரி பண்ணி கொடுக்குறேன், உனக்கு சரி பண்ணி கொடுத்தா நீ எனக்கு இவ்வளவு காசு விடுன்னு கேட்கக்கூடாது, நான் சரி பண்ணி கொடுத்தா எனக்கு இதை செய்யன்னு கேட்கக்கூடாது. அத்தா, பெரிய பிரச்சனை இருக்கத்தா, என் சாமி நானும் உயிரை பணைய வச்சு உன் எல்லைக்கு வர்றான், உன் பிரச்சனையை தீர்த்து கொடுக்குறான், எங்கள் மனம் குளிர்ற மாதிரி என் சாமிக்கு எனக்கு உன்னால் முடிஞ்சதை செய்யாத்தா அப்படின்னு கேட்டு தான் போகணுமே தவிர எனக்கு 10,000 கொடு, 20,000 கொடு, 50,000 கொடு, லட்சம் கொடு அப்படிலாம் கேட்கக்கூடாது. அது தெய்வத்தோட குணம் அல்ல, தெய்வமும் விரும்பாது. சரிங்க. நான் ஒரு மருளாடி இருக்கேன் அப்படின்னா என்கிட்ட என் எல்லையில் இருக்க அருள்வாக்கு கேட்க வர்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சாமிய மேலே இறங்கி நின்று ஆச்சார விபூதி கொடுக்கறது வேற. இந்தாத்தா சாமி விபூதி, இந்த விபூதியை பூசு, இந்த சாமி என்னன்னா உன் பிரச்சனை சரியாகும் அப்படின்னு அந்த சாமியை முன்னிறுத்தி அந்த சாமியை வச்சே நாம் ஒரு சில நல்ல விஷயங்களை செய்ய முடியும். சாமியை இறக்கித்தான் நான் அதெல்லாம் செய்யணும்னு இல்லை. இந்த விபூதியை உன் வீட்டில் 4 திசையில் ஊதி விடு, உன் முந்தியில் கட்டு, ஏதாவது ஒரு சில நேரங்கள் வரும்போது இந்த விபூதி எடுத்து நெத்தியில் பூசு, சரியாகும் போ அப்படின்னு சொல்லி அனுப்பணும். சரி, இந்த மருளாடி இருக்கோம், நான் ஒரு மருளாடியாக இருக்கேன் அப்படின்னா எனக்கு என்ன கொண்டு வந்தாலும் ஏற்றுக்கிறணும். ஒரு வாழைப்பழம், ஒரு வெத்தலை வாக்கு, இல்லை ஒரு 10 ரூபா காணிக்க வச்சாலும் சரியத்தாவா என்ன அப்படின்னு கேட்கணும். இவ்வளவு நீ வச்சிருக்க, இதுக்கு எப்படி நான் உனக்கு அருள் வாக்கு சொல்லுவேனா? இதெல்லாம் பத்தாது, எடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி யாரையும் உதாசீனப்படுத்துறது. ஏன் அப்படின்னா உங்கள் மேலே வர்ற சாமி உங்களுக்கானதல்ல, உங்களை சுற்றி இருக்க 4 மக்களுக்கு நல்லதுக்கானதுதான் தெய்வம். அது மாதிரி நீங்கள் இருந்தால் தான் தெய்வம் 100க்கு 100% பேசும். சரி, ஒரு காலகட்டம் வருது, நான் சொல்கிற வாக்கு பலிக்க மாட்டுது, என் சாமி என்கிட்ட பேசலை, அருள் வாக்கு பலிக்க மாட்டுது, என்னடா சாமி பேச மாட்டுது அப்படின்னு தீய வழியில் இறங்கிடக்கூடாது. தீய சக்திகளை என் தெய்வ சக்தியை விட்டு மற்ற தெய்வங்களை நாடிடக்கூடாது. என் சாமியை விட்டுட்டு மற்ற தெய்வத்தை வச்சு ஒரு சில விஷயங்களை நான் செய்யக்கூடாது. என்னுடைய நலனுக்காக நான் ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கணுங்கிறதுக்காக மற்ற தெய்வங்களை நான் வசப்படுத்தி, மற்ற ஒரு சில துஷ்ட தேவதைகளை நான் வசப்படுத்தி அது மாதிரியான ஒரு செயல்களில் நான் செஞ்சிடக்கூடாது. மாந்திரிகம் தாந்திரிகம் கற்றுக்கிறது தப்பு இல்லை. அந்த மாந்திரிகம் தாந்திரிகம் சத்தியமான மக்களுக்கும் சத்தியமான வழியில் நீதியை நிலநாட்டத்தான் அந்த மாந்திரிகமும் தாந்திரிகமும் பயன்படணுமே தவிர பணத்துக்கும் பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைக்கும் கௌரவத்துக்கும் பழி வாங்கும் நோக்கத்துக்கு அந்த மாந்திரிக தாந்திரிகம் பயன்படக்கூடாது. அது உங்களையே நம்மளையே அழிச்சிடும். ஒரு மருளாடி இருக்காரு அப்படின்னா எந்த அளவு உயிரை காத்து கொடுக்காரோ அந்த அளவு அவர் உயிரை பணைய வைக்கிறாருங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிறணும். அந்த காலங்கள்லாம் மருத்துவரை பார்க்க போறதுக்கு முன்னாடி மருளாடியை போய் பார்த்து அவர் கொடுக்குற வாக்கு, அவர் கொடுக்குற ஆச்சார விபூதி, அவர் கொடுக்குற எலுமிச்சங்கனி, அதை வச்சு சரி பண்ண ஏராளமான அப்படித்தான் நம்மளுடைய முன்னோர்கள்லாம், பெரும்பாலான முன்னோர்கள் இருந்திருக்காங்க. ஏன்னா அப்ப சாமி துடிகொண்டு பேசுச்சு. அது மாதிரி மனவோட நம்பிக்கையை சுமந்து உங்க முன்னாடி வர்ற மக்களை நாம ஏமாத்திடக்கூடாது. மருளாடிங்கிறவங்க சாதாரண பெருமக்கள் அல்ல. அவர் போய் அந்த எல்லையில எங்க நின்று அவர் மேல இருக்கிற சாமி, எந்த சாமி அழைச்சாலும் அந்த சாமி வரும், அந்த சாமி பதில் சொல்லும். அப்பேற்பட்ட வல்லமை மருளாடி வரும் மக்களுக்கு அந்த அதிகாரத்தை அவங்க மேல வர சாமி கொடுக்கும். எல்லா சாமியும் மருளாடியெல்லாம் மாறி நிப்பாட்டிடாது. ஒரு சில தெய்வங்கள் தான் மருளாடியா மாறி நிற்கும்.
அவங்க தான் அருள் வாக்கு சொல்லுவாங்க. அவங்க தான் ஒரு சில சாங்கியங்களை செய்ய முடியும். எல்லாராலையும் செஞ்சிட முடியாது. அப்போ மருளாடி பெருமக்கள் அப்படிங்கிறவங்க எவ்வளவு வலிமையானவர்கள், எவ்வளவு சக்தி உடையவர்கள், எவ்வளவு அதிகாரம் பெற்றவர்கள், எப்படி நீதியாக நடக்கணும், அவர்களுடைய சக்தி, தன்னுடைய உயிரை பணயம் வச்சு கூட மற்ற உயிரெல்லாம் எப்படி காப்பாற்ற முடியும், யார் என்னன்னு முகம் தெரியாமல் அறிமுகம் இல்லாத ஒரு சில இடத்துல கூட போய் அந்த சாமியை நினச்சி எப்படி அவங்க எல்லா நிகழ்வுகளையும் எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணி கொடுக்குறாங்க. அதை தான் இன்னைக்கு அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். ஒரே ஒரு விஷயம், மருளாடிய ஆகணும்னு நாம் ஆசைப்படக்கூடாது, நம்ம மேலே வர்ற சாமி ஆசைப்படணும். என்னப்பா, என்னடா உன் மேலே நிற்கிறேன், கப்பு சிப்புன்னு கம்முன்னு கிடக்க, போடா 4 மக்களுக்கு விபூதியை கூடப்பா, 4 மக்களை பாருடா, உன் மேலே நிற்கிறேன் பாரு, வாக்க சொல்லுவான், 4 மக்களை சரி பண்ணப்பா, பிள்ளைய கஷ்டத்தில் நிற்கிதுங்க, கஷ்டமான மக்களுக்கு நீ போய் என் பேரை என் நாமத்தை உச்சரித்து ஒரு விபூதியை போடப்பா, சரியாகும் அப்படின்னு என் சாமி எனக்கு கட்டளை கொடுக்கணும், அந்த சாமி எனக்கு உத்தரவு கொடுக்கணும், அந்த சாமி எனக்கு அதிகாரம் கொடுத்தா தான் நான் மருளாடியாக மாறிட முடியும். மாற முடியல அப்படின்னு நானும் சாமியாட்டேன், நானும் மருளாடியாக மாறுவேன், நானும் போய் இந்த காரியங்கள்லாம் செய்வேன் அப்படின்னு நானாக செய்கிறது சாமி பேசாது, சாமி செய்யாது. அதனால் நீங்கள் மருளாடியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்களை நினைவில் கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.